நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, மலையாள திரைத்துறையில மிக சிறந்த மற்றும் புகழ்பெற்ற திரைக்கதை ஆசிரியர் மற்றும் இயக்குனரான ஏ.கே. லோகிதாஸ் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஏ.கே. லோகிதாஸ் அவர்கள் 1955 ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்துல பிறந்திருக்காங்க. 2009 ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி தன்னோட 54வது வயதுல மாரடைப்பால காலமாயிருக்கிறாங்க. மனித உணர்வுகளையும் எளிய மனிதர்களின் வாழ்க்கையையும் மிக யதார்த்தமா தன்னோட கதைகள்ல பிரதிபலிச்சிருப்பாங்க ஏ.கே. லோகிதாஸ் அவர்கள். முதல்ல சிறுகதைகள் எழுதி வந்த இவரு நாடக ஆசிரியராக தன்னோட கலை பயணத்தை தொடங்கியிருக்காங்க. 1987ஆம் ஆண்டுல வெளியான தனியாவர்த்தனம் அப்படிங்கிற படம் மூலமா திரைக்கதை ஆசிரியராக அறிமுகமாயிருக்கிறாங்க. ஒரு சாதாரண மனிதனை இந்த சமூகம் எப்படி பைத்தியக்காரனாக மாற்றுகிறது அப்படிங்கிற இந்த கதை மம்முட்டியின் திரை வாழ்க்கையில ஒரு மைல்கல்லா அமைஞ்சிருக்கு. மம்முட்டி, மோகன்லால் போன்ற முன்னணி நடிகர்களுக்கு பல சூப்பர் ஹிட் படங்களை எழுதியிருக்காங்க ஏ.கே. லோகிதாஸ் அவர்கள். கிரீடம், பரதம், ஹிஸ் ஹைனஸ் அப்துல்லா, செங்கோல், அமரம், தசரதம் போன்ற படங்கள் இவரோட எழுத்துல உருவான காவியங்கள் ஆகும். 1997ல மம்முட்டி நடித்த பூத கண்ணாடி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா இயக்குனரா மாறியிருக்கிறாரு. இவரோட இயக்கத்துல வெளியான ஜோக்கர், கண்மதம், கஸ்தூரிமான் போன்ற திரைப்படங்கள் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பெரிய வெற்றி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல இவரை இயக்கிய கஸ்தூரிமான் அப்படிங்கிற திரைப்படம் மூலமா பிரசன்னா மற்றும் மீரா ஜாஸ்மின் நடிப்புல தமிழ் சினிமாவில தடம் பதிச்சிருக்கிறாரு ஏ.கே. லோகிதாஸ் அவர்கள். 2 சகாப்தங்களுக்கும் மேலான சினிமா வாழ்க்கையில ஒரு தேசிய விருது, 6 கேரள மாநில அரசு விருதுகள் மற்றும் 14 கேரள திரைப்பட விமர்சகர் விருதுகளை வென்றிருக்கிறாங்க ஏ.கே. லோகிதாஸ் அவர்கள். மலையாள திரையுலகத்துல எம்.டி. வாசுதேவன் நாயர், பத்மராஜன் ஆகியோருக்கு பின்னாடி மிக சிறந்த திரைக்கதை ஆசிரியராக லோகிதாஸ் போற்றப்படுறாங்க. இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா ஏ.கே. லோகிதாஸ் பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு யாரு சந்தோஷமா தன்னோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவோட மிக சிறந்த மாற்றுத்திறனாளி தடகள விளையாட்டு வீரரான மாரியப்பன் தங்கவேலு இவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1995ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டத்துல உள்ள பெரிய வடகம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல பிறந்திருக்கிறாங்க மாரியப்பன் அவர்கள். உயரம் தாண்டுதல் போட்டியில சர்வதேச அளவுல முத்திரை பதிச்ச இவங்க தொடர்ச்சியாக 3 பாராலிம்பிக் போட்டிகள்ல பதக்கம் வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற வரலாற்று சாதனையை படைச்சிருக்கிறாங்க மாரியப்பன் தங்கவேலு அவர்கள். மாரியப்பன் அவர்களுக்கு 5 வயசு இருக்கும்போது ஸ்கூலுக்கு போற வழியில ஏற்பட்ட ஒரு விபத்தால இவரோட வலது கால் முழங்காலுக்கு கீழே நசுங்கி பாதிக்கப்பட்டிருக்கு. வறுமையான சூழல்லையும் இவரோட தாயார் சரோஜா காய்கறி வித்தும் செங்கல் சுமந்தும் இவரை வளர்த்திருக்காங்க. பள்ளியில உடற்கல்வி ஆசிரியரோட ஊக்கத்தால உயரம் தாண்டுதல் போட்டிகள்ல கலந்து கொள்ள தொடங்கியிருக்காங்க. மாரியப்பன் பாராலிம்பிக் வரலாற்றுல இந்தியாவுக்கு 3 பதக்கங்களை வென்று தந்திருக்கிறாரு. ஆடவர் உயரம் தாண்டுதல்ல 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்க பதக்கம் வென்றிருக்கிறாங்க. இதன் மூலமா 2004க்கு பிறகு இந்தியாவுக்கு பாராலிம்பிக்ல தங்கம் வென்ற முதல் வீரர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கிறாங்க மாரியப்பன் அவர்கள். கடும் போட்டிக்கு இடையே 1.86 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாங்க. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற ரியோ பாராலிம்பிக்ஸ்ல, 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற டோக்கியோ பாராலிம்பிக்ஸ்ல கடும் போட்டிக்கு இடையே 1.86 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாங்க மாரியப்பன் அவர்கள். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாரிஸ் பாராலிம்பிக்ஸ்ல 1.85 மீட்டர் உயரம் தாண்டி வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறாங்க. இது மூலமா பாராலிம்பிக்ல பதக்கம் ஹாட்ரிக் அடித்த சாதனை படைச்சிருக்கிறாங்க. ஜப்பானின் கோபேயில நடைபெற்ற 2024 உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில 1.88 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாங்க. இவரோட சாதனையை பாராட்டி 2017ல இந்திய அரசு இவருக்கு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வழங்கியிருக்காங்க. விளையாட்டு துறையில சிறந்த பங்களிப்பிற்காக 2017ல அர்ஜுனா விருது பெற்றிருக்கிறாரு மாரியப்பன் அவர்கள். இந்தியாவின் மிக உயரிய விளையாட்டு விருதான கேல் ரத்னா விருது இவருக்கு 2020ல கிடைச்சிருக்கு. மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் தன்னோட கடின உழைப்பாலும் விடாத முயற்சியாலும் பல்வேறு பதக்கங்களை இந்தியாவுக்கு வாங்கி தந்த
மாரியப்பன் தங்கவேல் அவர்களுக்கு இந்த நேரத்துல ஸ்பெஷலான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.